இது ஒரு பணியாரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கரண்டியில் மூண்டு ஊற்றுறதுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். எப்படி அரைச்சோன்னா இதில் ஒரு டம்ளர் அளவு பச்சரிசி ஊற வச்சாச்சு. அதில் இந்த அளவுக்கு உளுந்து, வெள்ளை உளுந்து அதையும் சேர்த்து ஊற வச்சு 1.5 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா களைஞ்சிட்டு அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டு கிரைண்டரில் நைஸாக இந்த மாதிரி அரைச்சிருக்கு. இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கு. இப்போ இதை ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றி எடுக்கணும். வாங்க அடுப்படிக்கு போயிடலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு எடுக்கணும். இந்த பணியாரம் இது கரண்டியில் ஊற்றி பணியாரம். இது காரம் தொட்டு சாப்பிட்றோம். கார சட்னி, மிளகா சட்னி, தேங்காய் சட்னி அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றோம். இந்த மாதிரி புரட்டி போட்டு எடுக்கணும் இந்த பணியாரத்தை. சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒன்றா கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பணியாரம்லாம் சுட்டு இதில் கலெக்ட் பண்ணி வச்சாச்சு. இது வெள்ளை பணியாரம். இது தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி தொட்டுக்கலாம், தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், ஜீனி ஒன்றுனாலும் தொட்டு சாப்பிட்ருக்கலாம். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி. சின்ன சின்னமாக உருட்டி இந்த பாலில் தேங்காய் பால் ப்ளஸ்ஸு பசும்பாலில் போட்டு எடுத்து செஞ்சு சாப்பிட்றது இது பால் பணியாரம். இது வெள்ளை பணியாரம். அது இனிப்பு கலந்ததுனால இது தேங்காய் சட்னி, இந்த கார சட்னி இதுக்கு தொட்டுக்கணும். இதில் சர்க்கரை கலந்துருக்கு, இலஞ்சுக்கு பொடி கலந்ததுனால இது இனிப்பு. இது பால் பணியாரம், அது வெள்ளை பணியாரம். வெள்ளை பணியாரம், இது பால் பணியாரம். இது காரத்தில் தொட்டு சாப்பிடலாம். அந்த மாதிரி இது இனிப்பு கலந்ததுனால இதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.